ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல தமிழ் இலக்கணத்துல யாப்பிலக்கணம் பத்தி தான் படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தமிழ் இலக்கணம்னா ஒரு தமிழ் மொழிய எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ற முறைய தான் நாம தமிழ் இலக்கணம்னு சொல்றோம். அதுல யாப்பிலக்கணம்னா ஒரு செய்யுள் இயற்றுவதற்கு தேவையான முறையை பற்றி கூறும் இலக்கணம் தான் யாப்பிலக்கணம். அந்த யாப்பிலக்கணம் 5 வகைப்படும். அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி என 5 வகைப்படும். எழுத்துன்னா தமிழ் இலக்கணத்துல அதாவது தமிழ் மொழியில எழுத்து எப்படி யாப்பிலக்கணத்துல வரும் அதை பத்தி படிக்கிறது தான் எழுத்துன்னு சொல்றாங்க. அவை குறில், நெடில், ஒற்று என்பனவாகும். இங்க எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறேன். தலைவர்னா அதுல தாங்கிறது குறில், லைங்கிறது நெடில், வாங்கிறது குறில், இற்றுங்கிறது ஒற்று. அடுத்தது பாத்தீங்கன்னா அசை. செல்வன் என்னும் சொல் 2 அசைகளால் ஆன சொல்லாகும். அது நேரசை, நிறையசை என 2 வகைப்படும். அடினா சீர்கள் பல தொடர்ந்து ஓர் அடியாக அமைந்து செயலுக்கு உருவாவது அடி எனப்படும். இந்த அடி பாத்தீங்கன்னா 5 வகைப்படும். முதல் பாத்தீங்கன்னா குரல் அடி, 2வது சிந்தடி, 3வது அளவடி, நெடில் அடி, களி நெடில் அடி என அடி 5 வகைப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா தொடை. செய்யுள் அடிகளில் ஓசை இன்பமும் பொருள் சிறப்பும் ஏற்படும் வண்ணம் எழுத்துக்களையும் சீர்களையும் அமைப்பது தொடை எனப்படும். இது 5 வகைப்படும். மோனை, எதுகை, முரண், அளபடை என 5 வகைப்படும். பா வகைகள் 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என 4 வகைப்படும். வெண்பா பாத்தீங்கன்னா 5 வகைப்படும். அவை குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பா என 5 வகைப்படும். ஆசிரியப்பானா 4 வகைப்படும். அவை நேரிசை ஆசிரியப்பா, நிலைமண்டில் ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, அடிமறி மண்டில் ஆசிரியப்பா என ஆசிரியப்பா 4 வகைப்படும். தொடர் வகைகள் பாத்தீங்கன்னா சொற்கள் பல தொடர்ந்து நின்று ஓர் கருத்தை முடித்து காட்டுமாயின் அது வாக்கியம் எனப்படும். அதாவது தமிழ்ல ஒரு வாக்கியம்னா பல சொற்கள் சேர்ந்து வரி